கமல் நடிப்புல கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் ஹிட்டான படம் தான் இந்தியன். இந்த படத்துல கமலஹாசன் இரட்டை வேடங்களை நடிச்சு அசத்தியிருப்பாரு. அதிலும் குறிப்பா இந்தியன் தாத்தா கெட்டப்ல வரும் கமல் வில்லன்கள் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய காட்சி பார்க்கவே ரொம்ப மாசா இருக்கும். அப்போதுல இருந்தே சங்கர் இந்தியன் 2 படத்தை எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பும் எழ ஆரம்பிச்சது. அதன்படி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் இந்தியன் 2 படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ பல்வேறு இடையூறுகளும் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு ஒரு வழியா படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கமலோடு சேர்ந்து எஸ்.ஜே. சூர்யா, சித்தார்த், பாபி சிம்கா, காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், மனோபாலா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியா மட்டுமல்லாம வெளிநாடுகள்லயும் ப்ரமோஷன் பணிகள் நடந்திருக்கு. அதனால இந்தியன் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்படி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனமே கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பா படம் அதிக நேரம் ஓடுறது ரசிகர்களுக்கு ரொம்பவே சலிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் ஆகிய 4 பேரும் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த சேனல்ல நாட்டுல நடக்கக்கூடிய லஞ்ச ஊழலுக்கு எதிராக வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அப்ப அவங்க மேலிடத்துல இருந்து நிறைய பிரஷரும் பிரச்சனைகளும் வருது. இதனால ரொம்பவே விரக்தியான இவங்க இந்தியன் தாத்தா மறுபடியும் வரணும், அவர் வந்தா தான் இந்த கரப்ஷனை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே கம்பேக் இந்தியன்ங்கிற ஹேஷ்டாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க. இந்த விஷயம் தைவான்ல வர்மக்கல பயிற்சி பள்ளி நடத்திட்டு வரக்கூடிய இந்தியன் தாத்தாவுக்கு தெரிய வர அவர் இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட 2 நாள் வசூல் விவரம் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படம் இந்தியாவில் முதல் நாள்ல மட்டும் 26 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கணும். 2வது நாளான நேத்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கணும் சொல்றாங்க. மொத்தமா 2 நாள்ல 42 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.